ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்ஸ்ரீ சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு டிசைனிங் போட்ட காட்டன் ப்ளவுஸுக்குள்ளே ஸ்லீவ் ஒன்று நம்ம கட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் பாருங்கள். இப்போ ட்ரெண்டிங்காக இந்த பூ டிசைன் மாடல் தான் எல்லாருமே நிறைய பேர் கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் போட்டிருக்காங்க. சாரீக்கு அட்டாச்சு ப்ளவுஸ் வேறு சாரியில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளவுஸோட ஸ்லீவை நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொன்ஸ்ரீ சேனலை மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொன்ஸ்ரீ சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ இந்த ஸ்லீவ் கட்டிங் வீடியோ தான் ஃபஸ்ட்டு வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். மறக்காமல் நம்ம பொன்ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த சேனலோட லிங்கை அனுப்பி கொடுங்க. அவங்கக்கிட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம பொன்ஸ்ரீ சேனலை. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃபஸ்ட்டில் நம்ம கட் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், உடம்புக்கு தேவையான அளவு துணியை கட் பண்ணிக்கிடலாம். கட் பண்ண பிறகு இந்த உடம்பு துணி போக மீதி இருக்கிற பகுதியில் நம்ம கைக்கு கட் பண்ணணும். இந்த கையோட அளவை குறிச்சிக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கை நீளம் 8.5 இன்ச்சு. இந்த 8.5 இன்ச்சு கூடால கை கீழ் சுற்றளவு தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு, ஷோல்டர் ஜாயின் பண்ணி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு, மொத்தம் 1 இன்ச்சு கூட வச்சு 9.5 இன்ச்சு நீளம் எடுத்துக்கிடணும். அடுத்த அளவு கை சுற்றளவு. கை மொத்த சுற்றளவு 17 இன்ச்சு ஒரு கைக்கு. இந்த கையளவு 17 இன்ச்சு கூடால கூட 2 இன்ச்சு நம்ம கூடுதலாக தைக்கிறதுக்கு இடம் எடுத்துக்கிடலாம். கூடுதல் தேவைப்பட்டால் நம்ம கூடுதல் துணி எடுத்துக்கிடலாம். இந்த ப்ளவுஸுக்கு இப்போ நம்ம 2 இன்ச்சு தான் எடுத்திருக்கோம். பாருங்கள், கை சுற்றளவு ஒரு கைக்கு 19 இன்ச்சு எடுத்து நீட்டாக நம்ம போல்டிங் பண்ணி விட்டுக்கிடுவோம். போல்டிங் பண்ணி விட்ட பிறகு போல்டிங் பகுதி கையோட சென்டர் பகுதியாகும். வெட்டு பகுதி 4மே ஆம்கோல் பகுதியில் வரும்படியாக தான் நம்ம நீட்டாக போல்டிங் பண்ணணும். இப்போ 2 கையும் சேர்த்து தான் நம்ம போல்டிங் பண்ணி போட்டிருக்கோம். பாருங்கள், அடுத்ததாக போல்டிங் சைடில் இருந்து வெட்டு பகுதிக்கு நம்ம கையோட அளவு 17ல் பாதி 8.5 இன்ச்சை அளவு வச்சுக்கிடலாம். பாருங்கள், இந்த கை இருக்குது. இந்த கையிலேருந்து போல்டிங் பகுதியிலேருந்து கரெக்டாக 8.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிடுவோம். 17ல் பாதி 8.5. இந்த 8.5 நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். கை நீளத்தோட ஃபுல் அளவுலையுமே மார்க் பண்ணிக்கிடணும். அடுத்ததாக நீட்டாக ஒரு கோடு போட்டு அதை கரெக்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இந்த மார்க்கிங் பண்ணதை. அடுத்ததாக பாருங்கள், நம்ம கையோட கீழ் சுற்றளவு மார்க் பண்ணணும். கைக்கு நம்ம தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்கோம்ல, அந்த பகுதி மார்க் பண்ணணும். ஷோல்டர் பகுதி அரைஞ்சி விட்டுருக்கோம்ல, அந்த பகுதியை நம்ம மார்க் பண்ணிக்கிடணும். பாருங்கள், 2 பகுதியுமே ஷோல்டர் பகுதியும் கை கீழ் சுற்றளவுலையும் 1/2 இன்ச்சு நம்ம நீட்டாக தைக்கிறதுக்கு இடம் விட்டு இருக்க பகுதியை மார்க் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம கை நீளம் கரெக்டாக 8.5 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. கை சுற்றளமும் 8.5 இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக பாருங்கள், நம்ம ஷோல்டரோட கை கீழ் சுற்றளவோட நேர் மேல் பகுதியில் தான் இந்த ஆம்கோல் பகுதி வரும். இந்த ஆம்கோல் பகுதியில் நம்ம கரெக்டாக அளவு வைக்கணும். பாருங்கள், இந்த வெட்டு பகுதியில் கை கீழ் சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த கை கீழ் சுற்றளவோட நேர் மேல் பகுதியில் தான் கையோட ஆம்கோல் பகுதி வரும். பாருங்கள், இது ஷோல்டர் பகுதி, கை கீழ் சுற்றளவு. ஷோல்டர் பகுதிக்கு ஆப்போசிட் பகுதியும் கை கீழ் சுற்றளவோட நேர் பகுதி உயரத்தில் இந்த ஆம்கோல் பகுதி வரும். இந்த ஆம்கோல் பகுதி கை மொத்த சுற்றளவு 17ல் 4ல் ஒரு பங்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக கை கீழ் சுற்றளவு 7.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். 7.25லாம் மொத்த கை சுற்றளவு 14.5, 14ல் பாதி 7.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் பகுதி நம்ம அளவு எடுத்தோம்ல, இந்த 4.25ல் பாதி ஷோல்டர்லேருந்து ஒரு அளவு நம்ம மார்க் பண்ணணும். பாருங்கள், இந்த ஆம்கோல் அளவு 4.25 எடுத்த அளவுலேருந்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக பாருங்கள், இந்த 4.25ல் பாதி நம்ம 2.5 வச்சுருக்கோம். இந்த 2.5 அளவுக்கும்
அடுத்தது இந்த ஆம்கோல் அளவு 4.25 வச்சோம்ல அந்த அளவுக்கும் இடையில ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிடலாம். இந்த கோடு போட்டது அளவுக்கு சென்டர் பகுதியில் என்ன ஒரு மார்க் பண்ணணும். பாருங்கள், இந்த ஆம்கோல் பகுதிக்கும் ஷோல்டர் பகுதிக்கும் இடையில நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டாச்சு. அடுத்தது கை கீழ் சுற்றளவு தைக்கிறதுக்கு தேவையான அளவு இடத்துக்கு ஒரு மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது கை கீழ் சுற்றளவையை நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக பாருங்கள், இந்த இடைப்பட்ட பகுதி ஷோல்டருக்கும் ஆம்கோல் பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியை நம்ம அளந்து பார்க்கும்போது நமக்கு 7.5 வருது. இந்த 7.5யோட சென்டர் 3.25 இந்த கோட்டில் ஒரு மார்க் பண்ணிவிடுவோம். மார்க் பண்ண பிறகு இந்த கோட்டில் நம்ம 3.25 மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த பகுதியிலேருந்து முன் கைக்குழி 1/2 இன்ச்சு குளிச்சு மார்க் பண்ணி நம்ம ரவுண்டாக கட் பண்ணணும். அடுத்தது பின் கைக்குழி கொஞ்சம் மிதந்து வரும்படியாட்டு கொஞ்சம் நீட்டாக நம்ம மார்க் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணும்போது கையோட ஆம்கோல் பகுதியில் எந்த ஒரு சிங்கிள் ப்ளீட் வர வராது. அந்த கை நம்ம ஜாயின் பண்ணி தச்சு போடும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்காக இருக்கும். நான் இந்த ப்ளவுஸ் தச்ச பிறகு இந்த ப்ளவுஸோட ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோ போடும்போது பாருங்கள், அந்த கை ஸ்டிச் பண்ண பிறகு அந்த ப்ளவுஸோட லுக்கே வேறு மாதிரியாக இருக்கும், போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுவீங்களா இல்லை வேறு வித்தியாசமாக கட் பண்ணுவீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மெத்தடு எவ்வளோ ஈஸியாக இருந்தால் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதுங்க, இந்த ப்ளவுஸுக்கு ஒவ்வொரு கையை பொறுத்து தான், அளவை பொறுத்து தான் இந்த கையோட அளவு நம்ம மார்க் பண்ணணும். எல்லா கைக்கும் ஒரே அளவு வச்சுறாங்க. மெத்தடு ஒன்று தான், ஆனால் அளவு எல்லாமே மாறுபடும். நிறைய மெத்தடில் நம்ம கட் பண்ணலாம். நம்ம வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம பொன்ஸ்ரீ சேனலில் நிறைய வீடியோ இதை மாதிரிப்பட்ட வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு வீடியோ இது தான். எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை. பாருங்கள், இப்போ நீட்டான சூப்பர் டிசைனிங் போட்ட காட்டன் ப்ளவுஸில் நம்ம அழகான ஒரு கை ஈஸியான மெத்தடில் கட் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், கையோட நீளம் 8.5 இன்ச்சு, கை சுற்றளவு 17 இன்ச்சு. எவ்வளோ ஈஸியாக நம்ம முன் கைக்குழி, பின் கைக்குழி, ஆம்கோல் அளவு, கை கீழ் சுற்றளவு எல்லா அளவுமே வச்சு நீட்டாக கட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதே மாதிரி கட் பண்ணக்கூடிய வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம பொன்ஸ்ரீ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் இந்த சேனல்லேருந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. உங்களோட சப்போர்ட் நமக்கு தேவைப்படுது. தொடர்ந்து நம்ம பொன்ஸ்ரீ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.